ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கன்வெர்ட்டர் போர்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கன்வெர்ட்ரு எவ்வளோ வோல்டேஜில் ஒர்க் ஆகுது, இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ, அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளவு, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்வெர்ட்டர் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு கன்வெர்ட்டர் போர்டு தான் இது. ஆக்சுவலாக இது எதுக்கு சூட்டபுளாக இருக்கும்னா, ஒரு வண்டிக்கு செய்யக்கூடிய 2.1 இருக்கட்டும், இல்லை ஒரு 12 வோல்ட்டில் செய்யக்கூடிய ஆம்பிளிஃபையராக இருக்கட்டும், அதுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த போர்டோடைய மேனுஃபேக்சர் யாருன்னா, டெவ்னு ஒருத்தர் தான் இதோடைய மேனுஃபேக்சரர். அவர்கிட்ட தான் நம்ம இந்த போர்டை பர்ச்சேஸ் பண்ணோம். நம்ம கஸ்டமைஸ்டாக தான் கொஞ்சம் வாங்குவோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற லோடு எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையான லோடு தான். சரிங்களா? நம்ம ஆட்டோங்களுக்கு சரி, இல்லை ஒரு வெஹிக்கிளுக்கும் சரி, அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா JBL 1500 இல்லைனா பார்த்தீங்கன்னா JBL 1200 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆம்பியர்னு பார்த்தோம்னா நல்லா எடுத்தால் தான் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் மகாராஜா ஃபெட்டோ, இல்லை யூடி ஃபெட்டோ, இல்லை ஷானுதோ, இல்லை கேஎம்எஸோ நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா ஆம்பியர் ரேட்டிங் நல்லாவே எடுக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஆம்பியர் நல்லா எடுக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பேஸோட டெப்த்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வண்டியிலலாம் லாங் பேஸ் வரதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு டிசி டு டிசியில் நீங்கள் எவ்வளோ பார்த்தோம்னா நம்ம ஆம்பியர் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கு வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த போர்டில் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணது பார்த்தோன்னா, இது ஒரு டொராய்டல் பேஸ்டு கன்வெர்ட்டர் தான் சொல்லுவாங்க. ஃபெரைட் கோரை கம்பேர் பண்ணலும் பார்த்தோம்னா இதில் நமக்கு லாஸஸ் 5% இருக்கும். ஃபெரைட் கோர்ன்றதில் நமக்கு லாஸஸ் 10% to 30% உங்களுக்கு லாஸஸ் இருக்கும். ஃபெரைட் கோர்ன்றது ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் மற்ற போர்டெலாம் பார்க்கும்போது தெரியும், ஒரு நார்மல் ஹீட்ஸிங் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த போர்டில் பொறுத்த வரைக்கும் அவர் ஹீட்ஸிங்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஹெவியாக போட்டிருக்காருன்னு பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 லீஃப் ஹீட்ஸிங்காக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இவ்வளோ ரொம்ப ரொம்ப இது காம்பேக்டாக இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு நீங்கள் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதுன்ட்டு நீங்கள் எதுவும் கெஸ் பண்ணிட வேண்டாம். இதோட ரிசல்ட் நல்லாவே இருக்குது. நான் செக் பண்ணிட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு சரி நம்ம யூஸ் பண்ணுறத சொன்னோம்னா மற்றவங்களும் ஒரு பிகினர்ஸுக்கோ இல்லை மற்ற ஒரு டெக்னீஷியனுக்கோ தெரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றனால தான் நம்ம இந்த போர்டை இப்போது எடுத்து நம்ம சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்டில் நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னா, ஒரு 12 இன்ச் JBL, அப்புறம் 6 இன்ச் பார்த்தோன்னா 2 ஊஃபரில் நான் ட்ரைவ் பண்ணேன். நான் எப்போவுமே சப்வூஃபருக்கு மகாராஜா ஃபெட்டு தான் போடுவேன் வண்டிகளுக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தோன்னா KMSோட IRF சீரீஸோ இல்லை IGBTயோ போடுவேன். மற்ற போர்டு நான் ஏன் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, நமக்கு இது ரெண்டுமே கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம மற்ற போர்ட்ஸுக்கு இது நம்ம போகலை. மற்ற போர்டு நான் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல, அதுவும் நல்லா இருக்குது. பட் நான் மேக்ஸிமம் எதை நான் யூஸ் பண்ணுறேன்னா இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், கிறிஸ்டலில் கூட நல்லா இல்லையா பிரதர்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். கிறிஸ்டல்லையும் போர்டு நல்லா தான் இருக்கும். எல்லா போர்டும் நமக்கு நல்லா தான் அவங்க ஒரு மேனுஃபேக்சர் நமக்கு நல்லா தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. நான் ரெகுலராக இது தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு. நான் என்னோடய பர்சனல் யூஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வேணால் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வேறு எதிலையா போட்டு யூஸ் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி நான் எதுவும் நான் சொல்லலை. ஸோ வாங்க இதுக்கு நம்ம என்னென்ன எப்படி கனெக்ஷன் நம்ம கொடுக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் மற்ற கெப்பாசிட்டியில் பார்க்கும்போதெல்லாம் நார்மல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம்ஹாவில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிஆர்லி பார்த்தா சேம்ஹா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு சில கெல்ட்ரான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் பிராண்ட் வைஸ் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நல்ல ஒரு காம்பேக்டாக தான் பண்ணியிருக்காரு. எப்படின்னா ஒரு டெக்னீஷியனுக்கு ரொம்ப ஈஸியானதான் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் போர்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகலாம். ஃபெயிலியர் ஆகும்போது பார்த்தோன்னா நமக்கு இந்த ஐசி அடி வாங்கும். இந்த ஐசி நமக்கு அடி வாங்கும்போது பார்த்தோம்னா நம்ம அதை விக் வச்சு நம்ம கலற மாதிரி இருக்கும். சரிங்களா?
இந்த ஐஸை நம்ம ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணிருக்கிறபடி பட் என்ன மேக்ஸிமம் போட்டிருப்பாங்கன்னா சரிங்களா, இது வந்து ஒரு ஆசிலேட்டிங் ஐசி. இது மூலயமா தான் பார்த்தோம்னா இந்த 4 ஐஆர்எஃப் அதில் ஐஆர்எஃப் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஐஆர்எஃப் சீரிஸும் போடலாம். அதில் அது பேர் வந்து பார்த்தோன்னா வந்து டிரைவர் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க, அல்லது டிரைவர் மாஸ்ஃபெட்னு சொல்லுவாங்க. இந்த டிரைவர் மாஸ்ஃபெட்டில் உங்களுக்கு என்ன போட்டிருப்பாங்கன்னா எஸ்டி சீரீஸில் ZN55NFன்னு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், ZF55NFன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஐஆர்எஃப் சீரீஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐஆர்எஃப் சீரீஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு டெப்த்து இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தோம்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா சிஎஃப்ஆர் காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 12 வோல்ட் உண்டானக்கூடிய சப்ளை இதில் கொடுத்துடணும். B+B- பார்த்தீங்கன்னா பேட்டரி ப்ளஸ் பேட்டரி மைனஸ்ன்றது உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா V+V- கிரவுண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் சப்ளைக்கான அவுட்புட் இதில் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இதில் ஸ்விட்சிங் லைனுக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஸ்விட்ச் இது நீங்கள் ஷார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த போர்டு ஒர்க்கு ஆகும். சரிங்களா, அப்படி தான் இவர் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறார். அப்படி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து 2 டிரைவர் டிரான்சிஸ்டர் போட்டிருக்கிறா அப்படி. ஸோ அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு பேட்டரி ப்ளஸுக்கு வந்து ஒரு ஃபியூஸபிள் போட்டிருக்கிறா அப்படி. ஆக்சுவலாக இந்த ஃபியூஸ் வந்து ஒரு சில போர்ட்ஸில் வந்து கலட்டுற மாதிரி இருக்காது, பட் நீங்கள் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் போட்டிருக்கிற அப்படி. நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும். இதான் உங்களுக்கு ஷார்ட்னால உங்களுக்கு சீக்கிரம் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஷார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை ஈஸியாக பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டயோட்ஸ் மற்ற போர்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் 4 டயோடு அவர் வந்து போட்டிருக்கிறாப்புல. ஸோ அதுவும் நல்லது தான். ஸோ நமக்கு இன்வெர்ட்ரு ஆன் ஆச்சா ஆன் ஆகலைன்றதுக்கு ஒரு இண்டிகேஷன் இங்கே போட்டிருக்கிறா அப்படி. ஸோ இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா, அப்புறம் இதில் நம்ம பார்க்கும்போது எல்லாமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி தான் செஞ்சுருக்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு பிசிபி தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இது இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும். ஒரு 1313 கேபினெட்டில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க கிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்க்ரூ கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்து வைசர் போட்டு வைக்கணும் இல்லை. ஸோ இது நீங்கள் போட்டு நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் ஏற்றிக்கலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு, நீங்கள் வைசர் போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதை நீங்கள் ஏற்றிக்கலாம். அப்படி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போர்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 700 வரைக்கும் அவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கடையை பொறுத்தும் இந்த ப்ரைஸ்ன்றது மாறும். ஸோ நான் இதை எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னா பாலாஜி எலக்ட்ரானிக்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் உங்களுக்கு அவங்களோட கான்டாக்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வேண்டுறவங்க நீங்கள் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மெட்டீரியல் மட்டும் இல்லை, எல்லா மெட்டீரியலும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் போர்டு வேணாலோ, இல்லை ஸ்பீக்கர் வேணாலோ, ஒரு சப்வூஃபர் ஸ்பீக்கர் வேணாலோ, பாக்ஸ் டைப் வேணாலோ நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே அவர்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுப்பா அப்படி. உங்களுக்கு நம்ம ஒரு 13 இயர்ஸாக நம்ம அவர்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வேணும்னா அவர்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த போர்டும் அவர்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லை, மற்ற எல்லா போர்ட்ஸும் அவர்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். நம்மக்கிட்டையும் அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வேண்டிய கருத்து சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னாலோ, இல்லை ஆம்ப்ளிஃபையர் ஏதாவது செய்யணுனாலோ, ரீஒர்க் பண்ணினாலோ நீங்கள் நம்மளை தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.